கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் இன்றைக்கு உம்மை நம்புகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமே ஆகாது, இன்னும் ஒன்றுமே நடக்காது, இன்னும் ஒன்றுமே முடியாது என்று நினைத்திருக்கிற சமயத்தில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு ரோமர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை முற்றிலுமாக அற்று போகிறது. நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் நம்ம எப்படி முன்னேற போகிறோம், எப்படி நம்ம விடுதலையாக போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது அப்படின்னு இருக்கிற சமயத்தில், நம்புவதற்கே ஏதுவில்லாமல் இருந்த சமயத்தில் தேவனை ஒரு மனுஷன் நம்பினால் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இங்கே நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 276 கைதிகளோடு கூட ஒரு கப்பலில், அப்போஸ்தலனாகிய பவுலையும் சேர்த்து ஒரு கப்பலில் ரோமுக்கு ஒரு பயணம். அது சாதாரண பயணம் அல்ல, கைதிகளை கொண்டு போய் ரோமில் கொண்டு போய் விசாரணைக்காக கொண்டு போகிற ஒரு பயணம் அது. இவங்க பயணம் பண்ணி போகும்போது இந்த கப்பல் திடீர்னு பார்த்திங்கன்னா சேதம் உண்டாகி அழிவு வரும்னு சொல்லி ஆண்டவர் இந்த கைதியாக போன பவுலுக்கு அதை வெளிப்படுத்தினார். 10வது வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கிறார்.
ஆனால் அந்த கப்பலில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி, இந்த இவங்களை கைதியாக கொண்டு போகிற அந்த நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்கிறத கேட்கிறத காட்டிலும் மாலுமியும் கப்பல் எஜமானன்னு சொன்னதையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டான், நம்பினான். அங்கே அப்படி தான் போட்டிருக்கு. நூற்றுக்கு அதிபதியும் பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானை அதிகமாக நம்பினான். மனுஷனை நிறைய நேரங்களில் நம்பிட்டு கடவுள் சொல்கிற வார்த்தையை நம்பாமல் போகிறதுனால எவ்வளோ பெரிய இழப்புகள் வாழ்க்கையில் வருது பாருங்கள். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பலை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பலை, ஆனால் மனுஷன் சொல்கிறத நம்புகிறாங்க. இன்றைக்கி அநேகர் இப்படி தானே இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் எத்தனை முறை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம மனுஷர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்கள் நம்பி போனதுனால எவ்வளோ பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிறீங்களா? அப்படின்னு அன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தரை நம்பு, நம்புவதற்கு ஏதுவில்லா இருந்தாலும் நீ நம்பு. இங்கே தொடர்ந்து நீங்கள் கீழே படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று அடித்து அவங்க சரக்குகளெல்லாம் கடலில் தூக்கி எரிஞ்சு கப்பல் பயங்கரமாக சேதம் உண்டாகி கடைசியில் தப்பி உயிர் தப்புறதே இப்போ கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அந்த சமயத்தில் அங்கே தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார், அதான் பவுல். அந்த தேவ மனுஷன் ஆண்டவர் இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த 22 போட்டிருக்கு, ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று இதை சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இதை ஆரம்பத்தில் நம்பியிருந்தால் இந்த கப்பல் சேதம் ஏற்பட்டிருக்காது. உயிர் சேதத்தை ஆண்டவர் அனுமதிக்கலை. காரணம், இந்த பவுல் அங்கே இருக்கிறாரு, கர்த்தருடைய மனுஷன். அவர் நிமித்தம் இவங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் அவங்க கொண்டு வந்த பொருள், அவங்க கப்பல் எல்லாமே நொறுங்கி போயிட்டு. 43வது வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்கள் சிலர் பலகைகளின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். உயிர் மட்டும்தான் மிஞ்சிச்சு, உயிர் மாத்திரம்தான் மீந்தினது, மற்றபடி எல்லாம் அழிஞ்சிட்டு. பொருள் போயிட்டு, சேதம் போயிட்டு, கடல் கப்பல் போயிட்டு, கப்பல்லாம் நொறுங்கி பீஸ் ஆகி அந்த பலகையில் தான் ஆட்கள் நீந்தி கரைக்கே வந்து சேர்ந்தாங்க. காரணம் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தது தான் காரணம். நீங்கள் மனுஷனை நம்பி கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறீங்களா? உங்களுக்கு நான் எச்சரிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சேதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்படி சேதம் அனுபவிக்காமல் இருக்கணுமா? இன்றைக்கி ஆண்டவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. அந்த மனுஷன் எந்த மனுஷன் யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. உங்களை குழப்பி உங்கள் வாழ்க்கை எல்லாம் வைக்கிறோம். உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த பயணம் பண்ணணும், என்ன எல்லாம் அழகாக சொல்லுவார். கர்த்தர் சொல்லுகிறதை விட்டு மனுஷர்கள் சொல்லுகிறதை நம்பி போன மனுஷனுக்கு ஜீவன் மாத்திரமே மிஞ்சினது, எல்லாமே போய்விட்டது. உங்கள் வாழ்க்கையில் உங்களை என்னை ஆண்டவர் பாதுகாக்க அவர் வார்த்தையை நம்புங்க, அவர் சொல்கிறத கீழ்ப்படிங்க, அவர் வழியில் நடக்க தீர்மானம் எடுங்க. எந்த சேதமும் வராமல் நம்மளை பாதுகாப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சிலர் சேதமடைஞ்சு இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஆண்டவரை நம்பாமல் மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி போனதுனால சேதமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சேதத்தையெல்லாம் சரிப்படுத்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எழுப்பித்து கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.